அவங்க எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் போன வீடியோவில் விஷுவல் இம்பேர்மெண்ட் அப்படின்றவங்கள பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அவங்க எதை யூஸ் பண்ணி படிப்பாங்கன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அவங்க வந்து மேக்ஸ் எல்லாம் எதை வச்சு யூஸ் பண்ணி படிப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அபாக்கஸ்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே நார்மலாக அபாக்கஸ் பார்த்துருப்போம். அது வந்து அந்த அபாக்கஸில் நிறைய பீட்ஸ் இருக்கும். கீழே 4 பீட்ஸ் இருக்கும், மேலே ஒரு லைனில் வந்து ஒரு செட் ஆஃப் பீட்ஸ் இருக்கும். இப்படி இருக்கிற பீட்ஸை வந்து நம்ம நகர்த்துறது மூலயமா நம்ம மேக்ஸ் போடுவோம். அது எல்லாருமே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாமே வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த அபாக்கஸ் சிஸ்டமை நம்மளே வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்து டச்சிங் சென்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அப்போ அந்த சென்ஸ் வச்சு அவங்க ஈஸியாக அதை வந்து நகர்த்தி பார்த்துக்குவாங்க. இப்போ நம்மளுக்கு இருக்கிற அபாக்கஸ் வந்து நார்மலாக இருக்கும். அது வந்து பீட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு அங்கே இங்கே நகர்ந்துடும். ஆனால் இவங்களுக்குன்னு டிசைன் பண்ணுற அபாக்கஸில் அப்படி இருக்காது. அவங்க வந்து உள்ளே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லேயர் கொடுத்துருக்கிறது மூலயமா அந்த பீட்ஸ் வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி நகர்த்தினா தான் நகரும். அதை தாண்டி அது சும்மாலாம் ஆட்டினோம்னாலாம் நகராது. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு தனியாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா டெய்லர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம பின்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணுற மாதிரி, அது வந்து நமக்கு சடனாக பார்க்குறதுக்கு ஏதாவது விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அது இருக்கும். அதில் வந்து நம்ம பின்ஸ் எல்லாம் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்ஸ்னால் சின்னதாக இருக்கும். இதை வச்சு அவங்க வந்து மேக்ஸும் போடுவாங்க. எப்படி போடுவாங்கன்னா அந்த பின்ஸ் இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா? அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வந்து மேலே பின் வந்து நீளமாக இருக்குன்னா அதை மேலே தொட்டு பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு இதுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான இது கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு 1 to 9 நம்பர் வரை இருக்கும். அதை நம்பருக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சு நம்ம வந்து அதை வந்து அந்த பின்னில் அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கும் தனித்தனியாக பின்ஸ் மாற்றி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நம்ம அபாக்கஸில் போடுறோம்னா அதில் நம்மளால் ஸ்டெப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் டெய்லர் ஃப்ரேமில் போடுறப்ப அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, இப்போ நம்ம எப்படி டிவிஷன் வந்துலாம் ஸ்டெப்பாக போடுவோம், மல்டிப்ளிகேஷன்லாம் 2 டிஜிட் 3 டிஜிட் இருந்ததுன்னா ஸ்டெப்பாக போடுவோம் இல்லையா? அதே மாதிரி அவங்க வந்து டெய்லர் ஃப்ரேமில் ஸ்டெப்புக்காகவே போடுவாங்க. அப்படி போடுறது மூலயமா அந்த குழந்தைங்க வந்து ஏதாவது ஸ்டெப்பில் தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து கண்டுபிடிச்சி இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. அப்புறம் நம்மளாம் வந்து அல்ஜீப்ரா படிப்போம் இல்லையா? A+B² ஃபார்முலாலாம். அந்த மாதிரி அல்ஜீப்ராக்குமே அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பின்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு மாடலாக பின்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மாடலில் பின் இருக்கும். அதை வந்து அந்த பின்ஸை யூஸ் பண்ணி நம்ம அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் கூட அந்த ஃப்ரேமில் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இவங்க வந்து மேக்ஸ் எப்படி படிப்பாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் விஷுவல் இம்பேர்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.